மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமாம். சரி, அன்பில் பரவாயில்லை. சத்திய வேத வசனத்தை நான் அறிந்து கொள்ள அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் தான வாசத்துக்கான வேதத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. இந்த இடுக்கமான வாசல் நெருக்கமான வாசல் பார்த்துக்கு யாரும் விரும்பப்படவே மாட்டாங்க. நல்லா விசாரமாக நம்ம ஃப்ரீயாக போகணும். ரேஷன் கடைக்கு போனால் எப்படி போய் நெருக்கிறாங்க. ஐயோ நான் போகலம்மாங்க ரேஷன் கடைக்கு அமிச்சா என்ன பண்ணுற பிள்ளைங்க ஒரே நெசுக்கு விட்டுறாங்கம்மா, நான் போகலம்மா அப்படின்னு. ஆனால் அந்த பொருள் வாங்கினா என்ன தான் பண்ணணும்? நசுங்கணும், பிசுங்கணும், எல்லாம் பண்ணணும். யானை அந்த பொருள் வாங்கணும் இல்லை. அது மாதிரி தான் ஜீவனுக்கு போகிற வாசல். அப்படியானால் நம்ம ஜீவன், இந்த ஜீவன் வந்து உலகத்தில் நாம் வாழ்கிற ஜீவன் நித்தியமான ஜீவன் அல்ல, ஒரு நிரந்தரமான ஜீவன். அல்லேலூயா. இது ஒரு வாடகை வீடுன்னு வேதம் சொல்லுது. இது என்ன வீடு தான்? இந்த உயிர் வந்து நமக்கு என்ன வாக்குதான்? வாடகைக்கு. இந்த உயிர் நம்மளுக்கு கடவுள் எது குத்து வாடகையாக குத்துக்கிறாராம். எப்பா நிரந்தரமாக பூமியில் வாழ போகிறதில்ல, எங்கே வந்துடணும்? பரலோகத்துக்கு தான் உனக்கு நிரந்தரமான வீடு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகம் வந்து நிரந்தரமானதுக்கு யாருமே கிடையாது. யாருக்குமே நிரந்தரமாக கிடையாது. இல்லை நான் 90 வயசு வரையிலும் வாழ்வேன், நல்லது வாழு. ஆனால் 91வது வயசில் போயிடுவாங்க. நிரந்தரமாக யாரும் வாழ்வாங்க. ஆனால் இடுக்கமான வாசல். அப்போ இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க வகை தேடணும். அப்போ இடுக்கமான வாசல்னா தேவனுடைய வாசல் தான் இடுக்கமான வாசல். ஏன்னா இந்த தேவனுடைய சக்தி எப்படி இருக்குதுன்னா இடுக்கும். அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா என்ன இப்படி சொல்லலாம், எப்படி சொல்லனா ஒன்றும் இல்லை. பாவம் செய்யாதீங்க, நல்லா வைக்கிது அது கேட்கறதுக்கு. பாவம் செய்யாதீங்க. ஆடா என்னப்பா வாலி வயசில் எப்படி இருக்கணும்? நான் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாவம் செய்யாதீங்கண்ணா. அது எப்படியாப்பட்ட வாசல்? இடுக்கமான வாசல். நீங்கள் தப்பு செய்யாதீங்க, தண்டை செய்யாதீங்கன்னா அது இடுக்கமாக தோன்ற மனுஷனுக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்ல? இடுக்கமான வழி, நெருக்கமான வழியில் பிரவேசிக்க ஆசைப்படுங்க. அதில் போகிறவங்க கொஞ்சம் பேர் தான். இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தானா. மிச்ச பேரெல்லாம் எப்படி தான் நடக்கிறாங்க? உலகத்தின்படி எப்படிலாம் குடிப்போம், வெறிப்போம், நாளைக்கு சாவோம். இருக்கிறவங்களே ஜாலியாக கூடுறா, இருக்கிறவனையும் உலகத்தில் ஜாலியாக இருக்கலாம், செத்து பிடிப்பிருக்கலாம், அதெல்லாம் பண்ண போகுது ஒன்று இருக்காங்க. ஆனால் அது வந்து விசாலமான வழி. உலகத்தில் எப்படியும் வாழலாம். என்னது உலகத்தில் எப்படி? ஆனால் கிறிஸ்துக்குள் வாழணும். இப்படி தான் வாழணும். எப்படி வாழணும்? நெருக்கம், இடுக்கம், தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் சொல்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல், நெருக்கமாக இருக்கிறது. அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் தான் அந்த வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் மட்டும் மக்கள் தொகை எவ்வளோ போயிடுச்சு? எத்தனையோ கோடி போயிடுச்சு. 141 கோடி என்ன போய் சொல்கிறான். அவ்வளோ ஜனம் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் தேடுகிற ஜனம் எவ்வளோ? சொற்ப ஜனங்க, கொஞ்சம் ஜனங்கண்ணா. ஆனால் இடுக்கமான வாசல் நம்ம என்ன பண்ணணுமோ பிரயாசப்படணும். அதில் போகிறதுலாம் நம்ம பார்க்கணும். அதில் தான் வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 14 சொல்கிறார் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த வழி தான் ஏசப்பா தெரிஞ்சுக்க சொல்கிறார். எந்த வழி? என் வழியை தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் போகிற வழி. அதனால சொன்னார் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிசுவடுகளை பின்பற்றும்படியே கர்த்தர் வைத்து போனாராம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் மாதிரி நம்ம நடக்கணும். அவரை போல நம்ம இந்த பூமியில் வாழணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்படியானா அந்த வழி இடுக்கமான வழி. அல்லேலூயா. நெருக்கமான வழி, அது விசாலமான வழி. உலகத்தின் வழி விசாலமான வழி. ஆனால் கர்த்தருடைய பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு வழி எப்படி இருக்கும்? நெருக்கமாக இருக்கும். என்னன்னா இங்கே போகாத, அங்கே போகாத, எதை பார்க்காத, அதை செய்யாத, இதை பண்ணாத. எப்படி இருக்கும்? நெருக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எதை பார்த்தாலும் திட்டுற மாதிரி இருக்கிறோம். எதை பார்த்தாலும் எதனா நம்மளை எப்போ பாரு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிறாங்களே, என்னடா இது இருக்கும். அந்த வழியில் போனால் தான் எங்கே போக முடியுமோ? மோட்சத்துக்கு போக முடியும் நம்ம. அல்லேலூயா. ஏனென்றா உலகத்தினுடைய வழி எப்படி இருக்குதும்மா? உலகத்தின் வழி அது ஒரு வசனத்தை பச்சு முடிச்சிடலாம் நம்ம. நீதிமொழிகள் 16:25.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. போதும். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு. அவன் இஷ்டத்துக்கு போகிற வழி, இதுதான் எனக்கு நல்லா இருக்குது வழி. அதுக்கப்புறம் சொல்லுவான், ஐயோ எப்படின்னு எனக்கு தெரியாத போச்சு, இப்படி வந்து மாட்டிக்கின்னு இந்த பக்கம் வழி இல்லைன்னு முள்ளு போட்டான்னு வச்சுக்கான். யாருன்னா சொல்லிட்டாங்க இந்த பக்கம் வழி இல்லை. ஏன் இல்லை, நேற்று நான் போய் வந்தேன். என்னது ஏன் இல்லை, நேற்று போய் வந்தேன். ஆனால் பார்த்துங்க சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாதப்பான்னு. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், நான் நேற்று போயினேன். அது மாதிரி தான் இங்கே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அந்த வழியிலெல்லாம் போகக்கூடாது, நம்ம நினைக்கிற வழியிலெல்லாம் போகக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்லுகிறாரோ அந்த வழியில் தான் நம்ம போக வேண்டும். அல்லேலூயா. அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி. அல்லேலூயா. நம்ம நல்ல வழியில போகணும்னு வச்சுக்கோ, நமக்கு சத்துரு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்ற, ஒருவனுடைய வழி, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம வழி யாருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வேதத்தில் ஒருத்தர் இருக்கணும், பீடையோமன் ஒருத்தர் இருந்தானோ, அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப்படி அவனுடைய விருப்பத்தின்படி போனானோ. அவனுடைய வழியில வந்து தேவனை கர்த்தர் உருகின பட்டயத்தோடு நின்றார். அவன் கழுதை பார்த்து பயப்படுது, கழுதை பார்த்து பயந்து ஒதுங்குது. ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இவனுக்கு வழி பிரியமாயிடுச்சு. ஏன்னா அவன் பணம் கொடுக்குறனா, அதனால் அவன் போட்டான். அது மாதிரி நம்ம பணத்துக்காகவோ நம்ம விருப்பத்துக்காக போகணுமானா அந்த வழி மோசமாய் போயிடும். கர்த்தருடைய வழியில் நாம் பொறுப்போமானா அவரே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவருடைய வழியில் நாம் பிரவேசிப்போனால் மோட்சத்தை போய் அடைவோம். அல்லேலூயா. அவர் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறாரு. மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் இங்கேருந்து பெங்களூர் போகணும்னா என்ன வாங்கணும், டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட்டு வாங்காத போனால் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிடுவாங்க. ட்ரெயினில் போனால் ஃபைன் போட்டுருவான். அப்புறமா என்னென்ன பண்ணுறான். அது மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிற வழியை தான் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். அங்கே போனோம் நம்ம. அதுக்கு போகிறதுக்கு ஏசப்பா சொல்லுகிறாரு, இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்குன்னா வேதம் அதுக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படி இருந்தால் பரலோகம் போக முடியும், எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்போ நான் கர்த்தருடைய வழியில் நாம் நடப்போம், கர்த்தர் ராஜ்யத்தில் போய் சேர்வோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருப்போம். அவரோடு கூட நம்ம கொண்டு போய் சேர்ப்பார்.